ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்களோட மாடர்ன் குயின்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி 1/2 kg சிக்கனில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். இப்போது சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, அன்னாச்சி பூ, பிரியாணி லீஃப் அதெல்லாமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டாக பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டாக ஒரு 4 வெங்காயம் இல்லைனா 5 வெங்காயம், அந்த பெரிய வெங்காயம் இருக்குங்களா, அதில் வந்துட்டு ஒரு 4-5 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் புதினா அண்ட் கொத்தமல்லி இது 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்துட்டு ஒரு 3 பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கனாலும் தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிரும். ஸோ 3 பழம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டாக மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம இதில் சேர்த்த போகிறோம், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் உப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டாக சிக்கன் வந்துட்டு 1/2 kg சொன்னாங்கல்ல, 1/2 kg எடுத்திருக்கேன். பிராய்லர் சிக்கன் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். 1/2 kg சிக்கன். அப்புறம் அரிசி 1/2 கிலோ. 1/2 kg சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி தான் சேர்த்திருக்கோம். அப்புறம் ஃபைனலாக லெமன் வந்துட்டு 1/2 லெமன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் வச்சுருந்தேங்கல்ல, அதையெல்லாம் சேர்த்திக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டாக ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து நல்லா அதை கலரி விடுங்க. நல்லா ஆனியன் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகணும், அந்தளவுக்கு வரணும். நெக்ஸ்ட்டாக பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா லைட்டாக ஃப்ளேவருக்காக மட்டும்தான். ஸோ கம்மியாக உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. நாங்கள் 2 மிளகாய் சேர்த்திருக்கோம். அதையும் நல்லா சேர்த்து கலரி விடுங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வரணும். ப்ரௌன் கலர் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 2 ஸ்பூன் இல்லைனா 3 ஸ்பூன் அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலரி விடுங்க. வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்து வணக்குங்க. நெக்ஸ்ட்டாக மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. வரமிளகாய்த்தூள் தான் நம்ம போட்டிருக்கோம். எண்ணெயிலேயே போட்டிங்க அப்படின்னா நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக தான் எண்ணெயில் போட்டிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. நெக்ஸ்ட்டாக புதினா அண்ட் கொத்தமல்லி 2யும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா அது கூடவே கலரி விடுங்க. நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், ஃப்ரை ஆகி. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வந்துட்டு 3 பழம் நம்ம எடுத்துருக்கோமா, அந்த 3 பழத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், கல்லுப்பு. நெக்ஸ்ட்டாக நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தயிரையும் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. அதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். இதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் சேர்த்தணும். பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து வச்சு 1/2 kg சிக்கனை அதில் சேர்த்திக்கலாம். சிக்கனையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், இப்போ பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட் கலரில் தெரியுது. இப்போ சிக்கன்லேயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா அதுலேயே இறங்கி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். நல்லா இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம 1/2 லெமன் எடுத்து வச்சோங்கல்ல, அதையும் புழிஞ்சிக்கலாம். 1/2 லெமன் வந்துட்டு நல்லா அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு புழிஞ்சு விட்டுருங்க லெமனை. இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி வந்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். தண்ணியும் சேர்த்தி நல்லா கொதிக்கி விடுங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்திக்கோங்க. அரிசி சேர்த்து அதையும் நல்லா ஒரு கலரி விட்டுட்டு குக்கரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கேஸ்கட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி 2 விசிலோ 3 விசிலோ 1 விசிலோ விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கமகமன்னு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா கலரி விட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா ஆவிலாம் போயிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா
கலர்ஃபுல்லாக எப்படி சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே உதிரி உதிரியாக ரெடி ஆகிருக்கு. ஏன்னா தண்ணி கரெக்டாக 1க்கு 1.5 அந்த மாதிரி தான் ஊற்றிருக்கோம். ஸோ பாருங்கள், அங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சாப்பாடு இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இறக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். அப்போ தான் பிரியாணி பார்க்குறக்கும் சாப்பிட்றக்கும் ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி இதுதான் நம்மளோட டிஷ். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் கூட தொட்டுக்கு வந்துட்டு தயிர் பச்சடி தான் வச்சுருக்கோம். கிரேவி எதுவும் செய்யலை. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே காய்ஸ், கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.